மாணவருக்கு வணக்கம். சர்வதேச ரீதியினால் கொரோனாவினால் பல மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றனர். இலங்கையும் அதுக்கு விதிவிலக்கல்ல. இலங்கையிலும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அநேகர். பாடசாலைகள் ஆரம்பிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. பாடசாலைகள் பூட்டப்பட்டு வீடுகளிலே மாணவர்கள் இருக்கும்போது கற்றல் நடவடிக்கைகள் பின்தங்கி காணப்படுகிறது. விசேடமாக காப்போதர உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்கள் ஆகஸ்ட் மாதம் பரீட்சை எழுதுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் வேளையில் கற்றல் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்து காணப்படும். தேசிய கல்வி நிறுவனம், ரூபவாயினி, அதே நேரம் கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் இணைந்து கற்றல் நடவடிக்கைகளை வீட்டிலிருந்தவாறு மேற்கொள்வதற்கு நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது. வர்த்தக துறையில் கற்கும் மாணவர்கள் வணிக கல்வி பாடவிதானம் தொடர்பான விடயங்களை கற்பிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். வணிக கல்வி பாடவிதானத்தில் 18 பாடங்கள் தேர்ச்சிகள் காணப்படுகிறது. இந்த 18 தேர்ச்சியில் 15 தேர்ச்சிகள் மாணவர்கள் கடந்த தவணையில் கற்றிருப்பீர்கள். அதாவது விடுபட்ட 3 தேர்ச்சிகளும் இந்த ஒளிபரப்பின் ஊடாக மாணவர்கள் வீட்டிலிருந்தவாறு கற்க முடியும். அந்த வகையில் 16வது தேர்ச்சி கடந்த நிகழ்ச்சிகளில் மனிதவள முகாமைத்துவத்தை மாணவர்கள் கற்றறிந்திருப்பீர்கள். இன்றைய திகதியில் 17வது தேர்ச்சியான தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் என்ற தேர்ச்சியினை நான் விளக்கம் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் என்பது மிகவும் இலகுவான ஒரு பாட அலகு. இந்த பகுதியை மாணவர்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. பரீட்சைக்கு புள்ளிகளை பெறுவதும் இலகுவாக இருக்கும். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் பாடத்தினூடாக 10 புள்ளிகளுக்கான வினா தொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த பாடம் மிக முக்கியமான ஒரு பாட அலகாக இருக்கிறது. இந்த தேர்ச்சியினூடாக மாணவர்கள் தரவு என்றால் என்ன, தகவல் என்றால் என்ன மாத்திரமில்லாமல் தகவல் முகாமைத்துவத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. தேர்ச்சி மட்டம் 17இல் வணிகங்களின் வெற்றிக்கு தகவல் முறையின் பங்களிப்பு தொடர்பான விடயங்களையும் தரவுகளை உருவாக்குகின்ற செயல்முறை தொடர்பாகவும் தேர்ச்சி 17 குறிப்பிடுகிறது. வணிகங்களின் வெற்றிக்கு தகவல் முறையின் பங்களிப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் தேடியறிய வேண்டிய தேவையுள்ளது. தரவுகளை உருவாக்குகின்ற செயல்முறை, தகவல்களை வகைப்படுத்தல் என்பன தேர்ச்சி 17 மற்றும் 17.1 காணப்படுகிறது. இந்த தேர்ச்சியினூடாக கற்றல் பேறுகளாக தரவுகளை தகவலுக்கு இடையிலான வகைப்படுத்தல், வரைவிலக்கணங்கள் மற்றும் தரவு உருவாக்கும் செயல்முறை, தகவலின் பண்புகள், தகவலை வகைப்படுத்துகின்ற நியதிகள் மற்றும் வழங்கப்பட்ட தரவுகளை உருவாக்குகின்ற முறைகள் என்பன இத்தேர்ச்சியினூடாக கற்றல் பேறுகளாக கற்றுக்கொள்ள முடியும். இந்த பாட உள்ளடக்கம் தரவுகள், தகவல்கள், தரவுக்கும் தகவலுக்கும் இடையிலான வேறுபாடு, தரவு உருவாக்கும் செயல்முறை, அதன் கருமங்கள் மற்றும் தொழில்நுட்பம், தகவலின் பண்புகள், தகவலை வகைப்படுத்தல் என்பவற்றை இன்றைய திகதியில் மாணவருடன் விளக்கம் தருவதற்கு ரெடியாக இருக்கின்றேன். தரவுகள் என்பதென்ன, தகவல் என்பதென்ன? விசேடமாக தரவு என்பது பௌதீக நிகழ்வுகளின் ஊடாக இடம்பெறுகின்ற பெறுமதியற்ற அடிப்படையான விடயங்கள் தரவுகளாக காணப்படும். அதாவது பௌதீக நிகழ்வுகள் அல்லது வணிக கொடுக்கல் வாங்கலின் ஊடாக இடம்பெறுகின்ற அடிப்படை விடயங்கள் தரவாக இருக்கும். உதாரணமாக கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. இது ஒரு தரவு. இதில் யாரால் வழங்கப்பட்டது என்ற விடயம் குறிப்பிடப்படவில்லை. எவ்வளவு வழங்கப்பட்டது குறிப்பிடப்படவில்லை. மின் கட்டணம், வாடகை, தொலைபேசி கட்டணம் போன்ற கொடுக்கல் வாங்கல்கள் அடிப்படையான தரவுகளாக இருக்கும். இதை நேரடியாக பயன்படுத்த முடியாது. தகவல் என குறிப்பிடும்போது எந்த ஒரு இறுதி பயன்பாட்டாளரும் நேரடியாக பயன்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட விடயங்கள் தகவலாக காணப்படும். உதாரணமாக சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் ஜம்பவானால
சுழல்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் அவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு 5 மில்லியன் அதாவது 50 லட்சம் ரூபாவினை நிதியாக ஒதுக்கினார். இது தகவலாக மாற்றப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்கினார் என்பது தரவு, அதன் பெறுமதி யாரால் என்ப விடயங்கள் உள்ளடக்கப்படையில அது தகவலாக மாற்றப்படுகிறது. தரவுகள் பெறுமதியற்றதாக காணப்பட மாட்டாது, தகவல்கள் பெறுமதியுடையதாக காணப்படும். ஆகவே பௌதீக நிகழ்வுகள் அல்லது கொடுக்கல் வாங்கலின் ஊடாக இடம்பெறுகின்ற அடிப்படை விடயங்கள் தரவாகவும் எந்த ஒரு இறுதி பயன்பாட்டாளராலும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் வழங்கப்படும் விடயங்கள் தகவலாகவும் காணப்படும். இனி தரவுக்கும் தகவலுக்கும் இடையிலான வேறுபாடு மாணவர்கள் இது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. தரவுகளை ஒழுங்கமைக்கும் செயல்முறையின் ஆரம்ப கட்ட நடவடிக்கை பயன்படுத்தப்படுவது தரவாக இருக்கும் அல்லது உள்ளீடுகள் தரவாக இருக்கும். தகவல் என்பது தரவு ஒழுங்கமைக்கும் செயல்முறையின் வெளியீடு தகவலாக இருக்கும், அது இறுதி விளைவாக இருக்கும். தரவுகள் தீர்மானம் எடுப்பதற்கு அவ்வாறே பயன்படுத்த முடியாது, ஆனால் தகவல்கள் தீர்மானம் எடுப்பதற்கு அவ்வாறே பயன்படுத்த முடியும். தரவுகள் தரவாக காணப்படும் போது பெறுமதியற்றவனாக காணப்படும். மாறாக தரவு செயல்முறைக்குட்படுத்தப்பட்டு தகவலாக மாற்றப்படும் போது பெறுமதியுடையதாக காணப்படும். அதாவது தரவுகள் பெறுமதியற்றவைகள், தகவல் பெறுமதி உடையவைகள். தரவு தகவல் வேறுபாடின ஒரு வினா தொடுக்கப்படும் போது பந்தி பந்தியாக மாணவர்கள் எழுதக்கூடாது. நிச்சயம் வேறுபாடு கேட்டாலே 2ஆக பிரித்தாக வேண்டிய தேவை உள்ளது. தரவுகளின் பண்புகள் அதே பண்புகளை வைத்துக்கொண்டு தகவலின் பண்புகளை வேறாக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. தரவு ஒழுங்கமைக்கும் செயல்முறைக்கு வருவோம். தரவு ஒழுங்கமைக்கும் செயல்முறை எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த உற்பத்தி செயல்முறை போன்றது. உள்ளீடு, நிலைமாற்றல், வெளியீடு. உள்ளீடுகள் எப்பொழுதும் தரவாக காணப்படுகிறது தகவல் செயல்முறையில், வெளியீடுகள் தகவலாக காணப்படுகிறது. செயல்முறை என்ன மாதிரி காணப்படுகின்றால் வகைப்படுத்தல், தெரிவு செய்தல், கணித்தல் மற்றும் பொழிப்பாக்கல் நடவடிக்கை தகவல் செயல்முறையின் செயல்முறை பகுதிக்கு உள்ளடக்கியது. அதன் இறுதி விளைவு தகவலாக காணப்படும். உதாரணமாக இலங்கை தேசத்தில் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மாகாணங்களை தெரிவு செய்ய வேண்டிய தேவை உள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட தகவல் இந்த மாகாணத்தில் அதிகம் பாதிப்பு உள்ளானது. அதற்காக அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்படுகிறது. உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்றதான பாதிப்புக்குள்ளானவர்களை கணிப்பிடும்படியாக கிராம உத்தியோகஸ்தரூடாக பாதிப்புக்குள்ளான குடும்பங்களையும் அந்த உறுப்பினர்களையும் கண்டறிதல் தொடர்பான விடயங்கள் தரவாக உள்ளீடாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த தரவுகள் வகைப்படுத்தப்படுகிறது. சிறுவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள், முதியோர்கள், பெண்கள் என்ற வகையில் வகைப்படுத்தப்பட்டு அதில் தெரிவுகள் இடம்பெறுகிறது. யாருக்கு அதிக பாதிப்புக்குள்ளானது, மரண சதவீதங்கள் எத்தனை போன்ற விடயங்கள் தெரிவு செய்யப்படுகிறது. அது கணித்தல் நடவடிக்கைக்கு உட்படுகிறது. இது தர்க்க ரீதியாக இடம்பெறுகின்ற நடவடிக்கை. இறுதியாக அதன் சமரி பொழிப்பாக்கம் இடம்பெறுகிறது. முடிவு மேல் மாகாணத்திலும் அதிகமான பாதிப்புக்குள்ளான கொரோனா நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தகவலாக வழங்கப்படுகிறது. ஆகவே தரவு செயல்முறைக்குட்படுத்தப்பட்டு தகவல்கள் பெறப்படுகிறது. தரவுகள் உள்ளீடாகவும் செயல்முறையில் 4 விடயங்கள் உள்ளாங்கப்பட வேணும்: வகைப்படுத்தல், தெரிவு செய்தல், கணித்தல் மற்றும் பொழிப்பாக்குதல். வகைப்படுத்தல், தெரிவு செய்தல், கணித்தல் மற்றும் பொழிப்பாக்குதல் நடவடிக்கை தரவு செயல்முறை உள்ள வாங்கப்படுகின்ற பகுதியாக இருக்கும். அதன் வெளியீடு தகவலாக இருக்கும். மாணவர்கள் நிச்சயம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட், இதை மறக்கக்கூடாது. இனி நாங்கள் வருவோம் தரவுகளை தயாரிக்கும் வகைகளுக்கு வருவோம். ஆரம்ப காலத்தில் தரவு தயாரிக்கிற முறைகள் மனித முறை என குறிப்பிடப்பட்டது அல்லது கையியக்க முறை. கடதாசி, பேனா, பென்சில் போன்ற அடிப்படை தரவு தயாரிக்கின்ற உபகரணங்களை பயன்படுத்தி தரவுகள் தகவலாக மாற்றப்படுகிறது. அது மேனுவல் சிஸ்டம். சமகாலத்திலும் இந்த முறை நடைமுறையில் உள்ளது. அதற்கு பிறகான காலப்பகுதியில் செமி மேனுவல் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டது. பகுதி கையியக்க முறை, தட்டச்சு போன்ற அடிப்படை
இயந்திரங்களை பயன்படுத்தி தரவு தயாரித்தல் இடம்பெற்ற காலகட்டம். இதுவும் சமகாலத்தில் நடைமுறையில் உள்ளது. அதுக்கு பிறகு இலத்திரனியல் பொறிமுறை எலக்ட்ரோ மெக்கானிக்கல் என்ற முறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அது உதாரணமாக தட்டச்சு, இலத்திரனியலாக்கப்பட்ட தட்டச்சு பயன்படுத்தப்பட்டது. அதுவும் நடைமுறையில் உள்ளது. தற்காலத்தில் நடைமுறையில் உள்ள மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற எலக்ட்ரானிக், அதாவது இலத்திரனியல் தரவு தயாரித்தல், கணினியை மையமாக கொண்டு தரவு தயாரித்து வெளியீடாக தயாரிக்கின்ற முறையாக காணப்படுகிறது. இதுவும் காணப்படுகிறது. உதாரணமாக ஒரு வங்கியை எடுத்து நோக்குவோம். வங்கிகளில் அதிகமாக செயற்படுத்தப்படுவது கணினியின் ஊடாக. 9 மணி முதல் 3 மணி வரையான காலப்பகுதி பொதுவாக வங்கிகள் திறந்திருக்கும், வேலை செய்யும் நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் அதிகாரிகள் கணினியை அடிப்படையாக கொண்டு தரவுகளை தகவலாக மாற்றிக்கொண்டு இருப்பினர். 3 மணிக்கு பிறகு வங்கி நடவடிக்கைகள் முடிவடைந்த பிறகு 3 மணி முதல் 5 மணி வரையான காலப்பகுதியில் அதிகாரிகள் கையேக்க முறையில் தரவுகளை தகவலாக மாற்றிக்கொண்டிருப்பினர். கணினியில் உள்வாங்கப்பட்ட தகவல்கள் புத்தகங்களில், கணக்கறிக்கைகளில் பதிவிடப்படுகிறது. அந்த முறை நடைமுறையில் உள்ளது. மாணவர்கள் பகுதி கையேக்க முறை தட்டச்சு நாங்கள் பார்க்கலாம். அதிகமாக நீதிமன்றங்களில் இப்பவும் தட்டச்சு நடைமுறையில் காணப்படுகிறது. சில மொழிபெயர்ப்பாளர்கள் இலத்திரனியல் பொறிமுறையிலான எலக்ட்ரோ மெக்கானிக்கலை தற்காலத்திலும் பயன்படுத்துகின்றனர். மிக அதிகமானோர் பயன்படுத்துகின்ற மிக திருத்தமாக காணக்கூடிய முறைதான் எலக்ட்ரானிக் மெத்தட். கணினியையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி தகவல் தயாரிக்கின்ற முறை. இறுதியாக இதன் சமரி, தரவு தயாரிக்கும் வகைகள் பிரதானமாக மேனுவல், செமி மேனுவல், எலக்ட்ரோ மேனுவல், அங்கால எலக்ட்ரானிக் என்ற வகையில் மாணவர்கள் முறையாக எழுத வேண்டும். ஆர்டர் மாறி எழுத இயலாது. முதலாவது மேனுவல், அதனை தொடர்ச்சியாக செமி மேனுவல், அதனை தொடர்ச்சியாக எலக்ட்ரோ மெக்கானிக்கல், இறுதியாக எலக்ட்ரானிக். இனி சிறந்த தகவல் ஒன்றின் பண்புகள். ஒரு நல்ல தகவல் எவ்வாறான பண்புகளை கொண்டிருத்தல் வேண்டும்? தகவல் சில நல்ல பண்புகளை கொண்டிருக்கும். பொருத்தமானது. தரவுகளை தகவலாக மாற்றின பிறகு தகவலை பயன்படுத்துவோர் எந்த நோக்கத்துக்கு பயன்படுத்துகின்றாரோ அந்த நோக்கத்துக்கு பொருத்தமுடையதாக தகவல் காணப்பட வேண்டும். இல்லாட்டில் அவருக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போகும். சரியானதாக இருக்க வேண்டும், அதாவது பிழையில்லாத தகவல் வழங்கப்பட வேண்டும். நிறுவனம் அல்லது பெறுவோன் எதை எதிர்பார்க்கின்றாரோ அந்த தகவல் சரியானதாக வழங்கப்பட வேண்டும். பூரணமானது. அரைகுறையுள்ள இல்லாத முழுமையாக்கப்பட்ட தகவல் வழங்கப்பட வேணும் எதிர்பார்ப்போருக்கு. நம்பகரமானது. சமூக வலைத்தளங்களில் எங்களுக்கு தெரியும், தரவுகள் தகவலாக மாற்றப்பட்டு மிக அதிகமாக பரவுகிறது. சமூக வலைத்தளங்கள் வருகின்ற எல்லா தகவலும் உண்மையானது, நம்பகரமானதுன்னு குறிப்பிட முடியாது. அதிகமானவை நம்பகரமற்றவையாக காணப்படும். ஆனாலும் தகவல் சரியானதாக, முழுமையானதாக, நம்பகரமானதாக இருந்தால் மட்டுமே அது பெறுமதியுடையதாக இருக்கும். ஸோ நல்ல தகவல்ட பண்புகளில் மிக முக்கியமானது நம்பகரமானது. நம்பிக்கை தன்மை எங்கு அற்றுப்போகிறதோ அந்த தகவல் பெறுமதியற்றதாக காணப்படும். விவரண ரீதியானது. மாணவர் விளங்கிக் கொள்ள வேணும், தகவலை பெறுகின்றவருக்கு தேவையான நேரத்தில் விவரமான தகவல் கிடைக்கப்பெறாவிடின் அந்த தகவலின் பயனில்லை. நிச்சயமாக தகவலின் பண்புகளில் விவரண ரீதியான தகவல் காணப்பட வேணும். உதாரணமாக நோக்கமாக இருந்தால், இலங்கை தேசத்தில் பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களில் அதிக பாதிப்புக்குள்ளானவர்கள் யார்? ஆண்களா பெண்களா? ஆண்கள் அதிகமாக பாதிப்புக்குள்ளானவர்கள். அதுவிட பாதிப்புக்குள்ளாக கூடியவர்கள் யார்? குழந்தைகளும் முதியோர்களும். இது ஒரு விவரண ரீதியான தகவல். திருத்தமானது. திருத்தமானது என்று சொல்லியேக்கில் தவறுகள் நிகழ்ந்ததாக காணப்பட இயலாது. மிகவும் திருத்தமான தகவல் வழங்கப்படுதல் வேண்டும். பாதுகாப்பானது. உரையாடல்கள் இடம்பெறும் போது, தொலைபேசி உரையாடலின் போது, செய்தி வழங்குபவருக்கும் செய்தி பெறுபவருக்கும் இடையில் உரையாடல் இடம்பெறும் போது 3ஆம் நபர் அதை ஒட்டுக்கேட்பவராக இருந்தால் அது நிச்சயம் பாதுகாப்பு அற்ற செயலாக இருக்கும். ஆகவே பாதுகாப்பு என்பது தகவல் பெறுபவருக்கும் வழங்குபவருக்கும் இடையிலான அந்தரங்கத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை உள்ளது. நல்ல தகவல் பண்புகள் பாதுகாப்பு மிக முக்கியமானது.
பல்வேறு ஊடகங்களில் முன்வைக்கக்கூடியது. தரவு வெறுமனே தகவலாக்கப்பட்ட பிறகு இலத்திரனியல் ஊடகத்துக்கு மட்டும் பொருத்தமானதாக இருக்கக்கூடாது. பழமையாக செய்தித்தாள்களையும் பயன்படுத்தக்கூடிய வகையில் காணப்படுதல் பொருத்தமானதாக இருக்கும். குறைந்த செலவில் உடையதாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல தகவல் அதிக பெறுமதி கொடுத்து தான் பெற வேண்டிய தேவை இருக்க தேவையில்லை. வெறுமனே குறைந்த செலவில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக தகவல் காணப்பட வேண்டும். பயன்படுத்துவோருக்கு இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் தரவுகளை தகவலாக மாற்றி மிகவும் அதிகமான தகவல் பட்டியலை வைத்துக்கொண்டு பிரயோசனம் இல்லை. அந்த தகவல் பெறுபவரால் மிகவும் இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். நிகழ்காலத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேணும். ப்ராக்டிக்கலாக இருக்க வேணும். தகவல் அந்த காலத்தில் இப்படி நடந்தது, இந்த காலத்தில் இப்படி நடக்கிறது, இந்த காலத்தில் நடைபெறுகின்றவை நிகழ்காலத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடியதான தகவல்கள் வழங்கப்படுதல் வேண்டும். இறுதியாக தேவையான நேரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேணும். தகவல் ஸ்டோரேஜில் வைக்கப்பட்டிருக்கும், தேவையான நேரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேணும். இல்லாட்டில் அதை பெறுவதற்கு இன்னும் காலம் அதிகரிக்கும் என்று சொல்ல முடியாது. மாணவருக்கு தெரியும், பரீட்சை திணைக்களத்திலிருந்து உங்களுக்கு தேவையான ரிசர்ச் ஷீட்டை பெறுவதற்கு ஆன்லைன் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை. நீங்கள் பரீட்சை திணைக்களத்துக்கு போக வேணும். அங்கிருந்து உங்களுடைய தேடல் இடம்பெற்று உடனடியாக வழங்கப்பட மாட்டாது. அதுக்கு அதிகம் நேரம் எடுக்கும். ஆனால் சமகாலத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தவாறே உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். இது தேவையான நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது சிறந்த தகவலின் பண்பு அல்லது நல்ல தகவலின் பண்பு என்று கேட்கும்போது பொருத்தமானது, சரியானது, பூரணமானது, நம்பகரமானது, விபரண ரீதியானது, பாதுகாப்புடையது, மிக முக்கியமானது, பல்வேறு ஊடகங்களில் முன்வைக்கக்கூடியது, குறைந்த செலவில் பெற்றுக்கொள்ளக்கூடியது, பயன்படுத்துவோரால் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியது, நிகழ்கால நடைமுறைப்படுத்தக்கூடியது, அடுத்த தேவையான நேரத்துக்கு தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது சிறந்த தகவலின் பண்பாக காணப்படும். இதில் உள்ள அனைத்தும் தெரியாட்டையும் ஆக குறைந்தது 4 பண்புகளையும் மாணவர்கள் தெரிந்திருத்தல் மிக முக்கியமாக இருக்கும். இனி தகவலை வகைப்படுத்தும் முறைகள். இதுவரை நேரம் படித்த பகுதிகள் மாணவருக்கு ஏற்கனவே தெரிந்த பகுதிகளாக இருக்கும். ஆனால் தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவத்தில் நுணுக்கமான சில வசன நடைகள், மொழி நடைகள் காணப்படுகிறது. அந்த வணிக பதங்கள் இடம்பெறாவிடின் பரீட்சையில் புள்ளி வழங்கப்பட மாட்டாது. ஆகவே தகவலை வகைப்படுத்தும் முறைகள் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற மிக நுணுக்கமான பகுதிகள் மாணவர்கள் தெளிவாக விளங்க வேண்டிய பகுதி. மூலத்தின் அடிப்படையில், உள்ளக, வெளியக அல்லது அகப்புற அடிப்படையில் பொதுவாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம். தரவுகள் நிறுவனத்திற்கு தகவல்கள் 2 முறைகளில் பெறப்படும். முதலாவது நேர்முறையில். டிரெக்டாக அந்த நிறுவனம் என்ன செய்யும், தன்னுடைய ஊழியரை நியமித்து சந்தையில் ஆய்வு செய்து தகவலை பெற்றுக்கொள்ளும். உதாரணம், ஒரு நிறுவனம், பற்பசை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று தன்னுடைய ஊழியரை சந்தைக்கு அனுப்புது. நீங்கள் பாவிக்கின்ற டூத் பேஸ்டில் உப்பு இருக்காண்டு கேட்கப்படுது. வாடிக்கையாளரிடம் தரவுகள் பெறப்படுகிறது, நிறுவனத்தின் அதிகாரிகளால், நியமிக்கப்பட்ட அதிகாரிகளால். ஸோ இவ்வாறு பெறப்படுகின்ற நேரடியாக வாடிக்கையாளரிடமிருந்து தகவல்கள் பெறப்படும் போது அது முதல் நிலை தரவாக இருக்கும். மாறாக 2ஆம் நிலை அல்லது துணை தரவுகள் எவ்வாறெனில், யாரோ தயாரித்த அறிக்கையை வைத்துக்கொண்டு தகவல் பெறப்பட்டால் அது துணை தரவு அல்லது 2ஆம் நிலை தரவு. உதாரணமாக மத்திய வங்கி அறிக்கையில் பெற்றுக்கொண்டு அல்லது குடிசன புள்ளி விபரவியலாளர் திணைக்களம் தயாரித்த தகவல் அறிக்கைகளை பெற்று கொள்வமாக இருந்தால் அது 2ஆம் நிலை துணை தரவாக இருக்கும். முதல் நிலை தரவு நிறுவனம் தானே தேடி அறிந்தல் முதல் நிலை தரவாகவும், யாரோ தயாரித்த தகவலை பெற்றால் அது 2ஆம் நிலை தரவாகவும் காணப்படும். தன்மையின் அடிப்படையில் வகைப்படுத்தும் போது பண்புகள், அளவின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். முகாமை மட்ட அடிப்படை மிக முக்கியமான பகுதி. உபாய முறைகள், உபாய வழிமுறைகள், நெறிப்படுத்தல்கள் விளங்க வேண்டுமானவர்கள். வணிக முகாமைத்துவம் என்ற அத்தியாயத்தில் முகாமை மட்டங்கள் பொதுவாக 3: டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், மிட் லெவல் மேனேஜ்மெண்ட், ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜ்மெண்ட். மேல்மட்ட முகாமை, மத்திய மட்ட முகாமை மற்றும் முதல் வரிசை முகாமையாளர்கள் காணப்படுகின்றனர். ஆனால் தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவத்தில் நாங்கள் 4 மட்டங்களாக வகைப்படுத்துவோம். உபாய மட்டம், முகாமை மட்டம்,
செயற்பாட்டு மட்டம், அறிவு மட்டம் என 4 மட்டங்கள் காணப்படுகிறது. இனிவரும் நேரங்களில் அதை நான் தெளிவாக விளக்கம் தருகிறேன். காலத்தின் அடிப்படையில் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் தகவல்கள் அவ்வாறு காலத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இலங்கை தேசம் எவ்வாறு காணப்பட்டது? இறந்த கால தகவல். 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கை நிலை என்ன? நிகழ்கால தகவல். 2021ஆம் ஆண்டு எதிர்வரும் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இலங்கையின் நிலை எவ்வாறு அமையப்போகிறது என்பது எதிர்கால தகவல். அடுத்தது நிகழத்தக்க அடிப்படையில், நிச்சயமானது அல்லது நிகழத்தக்க அடிப்படையில். நிச்சயமாக நடக்கக்கூடிய சில விடயங்கள் சில நேரங்களில் நடக்கலாம், நிகழலாம், நிகழாமலும் விடலாம். உற்பத்தி கிரைய அடிப்படையில் நிதி பகுதி, உற்பத்தி பகுதி, சந்தைப்படுத்தல் பகுதி, மனிதவள பகுதி என தகவலை வகைப்படுத்த முடியும். திரட்சியாக்கப்பட்டதும் பிரித்தெடுக்கப்பட்டதுமான தகவல். சில தகவல்கள் கோவையாக்கப்பட்டிருக்கும், ஃபைலிங் சிஸ்டத்தில் இருக்கும். மிகவும் பொருத்தமானதாக அது கோவைப்படுத்தப்பட்டு ஒரு தொகுதியாக காணப்படுகின்ற தகவல். சிலதுகள் பிரித்தெடுக்கலாம், சிலதுகளை பிரித்தெடுக்க முடியாது. தகவலை வகைப்படுத்தும் முறைகள் மூலத்தின் அடிப்படை, தன்மையின் அடிப்படை, முகாமை மட்டத்தின் அடிப்படை, காலத்தின் அடிப்படை, நிகழ்வின் அடிப்படை, உற்பத்தி கிரைய அடிப்படை, திரட்சியாக்கப்பட்ட அடிப்படை. இந்த 7 முறைகளும் மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி நாங்கள் தகவல் முறைமைக்கு வருவோம். அமைப்பொன்றின் தகவல் முறை என்பது நிறுவனத்துக்கு தீர்மானம் எடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் இலகுவான முறையில் தயாரிக்கப்படுகின்ற விடயங்கள் தகவல் முறைமையாக காணப்படும். நிறுவனத்திற்கு தீர்மானம் எடுப்பதற்கும் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து வழிநடத்தி கட்டுப்படுத்துவதற்கும் வாசிப்பவர்களால் அல்லது பெற்றுக்கொள்பவருக்கு வழங்கக்கூடிய வகையில் தயாரிக்கப்படுகின்ற விடயங்கள் தகவல் முறைமையாக காணப்படும். இது பல்வேறு முறைகள் காணப்பட முடியும். தகவல் முறையின் கருமங்களுக்கு வருவோம். இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட், ஸ்டோரிங். உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு, களஞ்சியப்படுத்தல். உள்ளீடு எப்போவுமே உள்ளீடு தரவாக இருக்கும். இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிற அழுத்தமாக தரவுகள் உள்ளீடாக இருக்கும். அடுத்தது செயல்முறை. செயல்முறையில் 4 விடயங்கள் முன்னரே கதைச்சினாங்கள். வகைப்படுத்தல், தெரிவு செய்தல், கணித்தல், பொழிப்பாக்கல், அதான் செயல்முறை. வெளியீடு தகவலாக இருக்கும். களஞ்சியப்படுத்தல் மிக முக்கியமான பகுதி. சமகாலத்தில் தகவல் களஞ்சியப்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஸ்டோரும் தேவையில்லை. ஆரம்ப காலத்தில் கச்சேரிக்கு போனால் தெரியும், உங்களுடைய பிறப்பு உறுதி சான்றிதழை பெறுவதற்கு அது நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய கோவைகள் தயாரிக்கப்பட்டிருக்கும். அந்த கோவைகளில் ஆண்டுகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும். 10 ஆண்டுக்கு முற்பட்ட தகவல்கள், 20 ஆண்டு என்று வகைப்படுத்தியிருக்கும். ஒவ்வொரு ஃபைலும் தனித்தனியாக தேடி படிக்க வேணும். மிகப்பெரிய அறைகள் காணப்பட்டது. சமகாலத்தில் அந்த தகவல் மிக நுணுக்கமாக மெமரி சிம், நானோ சிம், சமகாலத்தில் மைக்ரோ சிம் ஊடாக தகவல் மிக சிறிய பகுதியில் சேகரிக்கப்படக்கூடியது, களஞ்சியப்படுத்த முடியும். ஆனால் தேவையான நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும், மிக குறுகிய நேரத்தில். அது களஞ்சியப்படுத்தல் இடம்பெறும். ஆக தகவல் முறையின் கருமங்கள் பிரதானமான 4: இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட், அங்கால ஸ்டோரிங். இலத்திரனியல் தகவல் முறையின் கூறுகள் மறக்கக்கூடாது. சில நேரத்தில் அதிகமாக நாங்கள் தெரிஞ்சிருக்கிற பகுதி ஹார்ட்வேர் பகுதி. கம்ப்யூட்டரை ஹார்ட்வேர் அல்லது வன்பொருள் என்று கதைக்கிறோம். இது கண்ணால் பார்க்கக்கூடிய, தொட்டுணரக்கூடிய உபகரணங்களை குறிக்கிற பகுதி இந்த ஹார்ட்வேர் பகுதி. மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், சிபியூன்னு கதைக்கிறோம். தமிழ் விளக்கம் தெரியும். மைய செயலகம் சிபியு. மானிட்டர் என்பது கணினித்திரை. விசைப்பலகை கீபோர்ட். சுட்டி என்பது மவுஸ். ஸோ இவ்வாறான பகுதிகள், பிரிண்டரும் இருக்குது. ஸோ இவ்வாறான பகுதிகள் ஹார்ட்வேர் பகுதிகளாக இருக்கும். கண்ணால் பார்க்கக்கூடிய, தொட்டுணரக்கூடிய பௌதீகத்தன்மை கொண்டவைகள் ஹார்ட்வேர் பகுதிக்கு இருக்கும். மென்பொருள், சாஃப்ட்வேர்ஸ். கணினியை இயக்குகின்ற மென்பொருட்கள் ஜாவா, விபி, C++, MS ஆஃபீஸ் என்ற அந்த செயற்பாட்டு விடயங்கள்
கண்ணால் பார்க்கலாம், ஆனால் தொட்டுணர முடியாது. அதுதான் அதன் செயல்முறை பகுதிகளுக்குள் பிரதான விடயம். அது சாஃப்ட்வேர்ஸாக இருக்கும், அப்டேட் பண்ணப்பட வேண்டும். செயற்பாட்டு முறைமை அதை யார் செயற்படுத்த போகிறார் என்பது தரவு ஏற்கனவே சொன்ன பகுதி. அதாவது தகவலின் உள்ளீடாக இருக்கும் உயிரியல் பாகம் லைவ்வேர். லைவ்வேர் உங்களுக்கு தெரியும், ஒரு கணனியை இயக்குகின்ற மனித சக்தி தான் அந்த உயிரியல் பாகம். உதாரணமாக குறிப்பிட்டால், ஒரு ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணத்தை மீளப்பெறுகின்றதற்கு ஒரு மனித சக்தி பயன்படுத்தப்படுகிறது. அது உயிரியல் பாகம். ரைட். ஸோ இலத்திரனியல் தகவல் முறையின் கூறுகள் வன்பாகம், மென்பாகம், செயல்முறைகள், தரவுகள், உயிரியல் பாகம், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ப்ரொசீஜர்ஸ், டேட்டா, அடுத்தது லைவ்வேர். இனி நாங்கள் தகவல் முறையை வகைப்படுத்துகின்ற முறைகளை கேட்டறிந்து கொள்வோம் அல்லது நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இந்த வகைப்படுத்தல் மிக முக்கியமானது. தகவல் முறையை வகைப்படுத்தும் நியதிகள் இந்த பாடத்தில் முக்கியமான பகுதி. பயன்படுத்தப்படும் அளவின் அடிப்படையில் ஊழியர் குழுக்கேற்ப, பாவனைக்கேற்ப எவ்வாறு செயற்படுத்தப்படுகிறது என்பதும் தொழிற்பாடுகளின் அடிப்படையிலும் பயன்படுத்தப்படும் அளவிற்கமைய தகவலை 4ஆக வகைப்படுத்த முடியும். தந்துருபாய மட்ட தகவல், முகாமை மட்ட தகவல், அறிவு மட்ட தகவல், செயற்பாட்டு மட்ட தகவல். இந்த இடத்துல மாணவர் தெளிவாக இருக்க வேணும். நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி வணிக முகாமைத்துவம் எனப்படுகின்ற 12வது அத்தியாயத்தில், அதாவது செகண்ட் இயர் ஏ லெவல் ஸ்டார்ட் பண்ணிக்கல வணிக முகாமைத்துவம் படிச்சிருப்போம். அங்கே முகாமை மட்டங்கள் 3 தான். முகாமை மட்டத்தில் மாற்றம் இல்லை, 3 தான். மேல்மட்ட முகாமை, மத்திய மட்ட முகாமை, அடுத்தது முதல் வரிசை முகாமை. ஆனால் தகவல் தொழில்நுட்பத்தில் வகைப்படுத்துகிறோம் தந்திரோபாய மட்டம். இந்த தந்திரோபாய மட்டம் என்பது நாங்கள் ஏற்கனவே கதைச்ச அந்த மேல்மட்டம்தான், மாற்றம் இல்லை. முகாமை மட்டம் என்பது மத்திய மட்ட முகாமை, மிட் லெவல் மேனேஜ்மெண்ட். அறிவு மட்டமும் செயற்பாட்டு மட்டமும் நாங்கள் ஏற்கனவே கதைச்ச முதல் வரிசைக்கு சொந்தமானது. அதாவது தந்திரோபாய மட்டம் வணிக முகாமைத்துவத்தில் மேல்மட்டமாகவும், முகாமைத்துவ மட்டம் வணிக முகாமைத்துவத்தில் நாங்கள் கதைச்சிருக்கின்றதான மத்திய மட்டமாகவும், இறுதி 2 அறிவு மட்டமும் அதே நேரம் செயற்பாட்டு மட்டமும் வணிக முகாமைத்துவத்தில் படித்த அந்த முதல் வரிசை முகாமைத்துவ பகுதிக்குரிய பாகங்களாக காணப்படும். இது பயன்பாட்டின் அடிப்படையில் வகைப்படுத்துகின்ற நியதிகளாக இருக்கும். இனி பயன்பாட்டின் அடிப்படையிலான தகவல் முறையை பார்ப்போம். இதுதான் டெக்னிக்கான டேர்ம்ஸ். மிக முக்கியமான பகுதி ஐடி மேனேஜ்மெண்ட்டில். கொடுக்கல் வாங்கல் செயல்முறை முறைமை, டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். முழு விபரம் இல்லாட்டியும் மாணவர்கள் இலகுவாக ஞாபகம் வச்சிருக்கலாம். டிபிஎஸ், டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். அறிவு பணி முறைமை, நாலேஜ் ஒர்க் சிஸ்டம், கேடபிள்யூஎஸ். அலுவலக தன்னியக்க முறைமை, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம். முகாமைத்துவ தகவல் முறைமை, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எம்ஐஎஸ். தீர்மான உதவி முறைமை, டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். நிறைவேற்று உதவி முறைமை, இடபிள்யூஎஸ். எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம். மீண்டும் சொல்கிறேன், டிபிஎஸ் என்பது டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம், கொடுக்கல் வாங்கல் செயல்முறைப்படுத்தல் முறை. கேடபிள்யூஎஸ் என்பது அறிவு பணிமுறை, நாலேஜ் ஒர்க் சிஸ்டம். அலுவலக தன்னியக்க முறைமை என்பது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம், சிம்பிளாக ஓஏஎஸ் என்று குறிப்பிடுறோம். எம்ஐஎஸ் என்பது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், முகாமைத்துவ தகவல் முறைமை. தீர்மான உதவி முறை என்பது டிடபிள்யூஎஸ், டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். அடுத்தது நிறைவேற்று உதவி முறைமை, இடபிள்யூஎஸ், எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம். நாங்கள் கொஞ்சம் ஆழமாக போவோம். இந்த கொடுக்கல் வாங்கல் முறை எந்த மட்ட முகாமையாளர் பயன்படுத்துவது? இடபிள்யூஎஸ், எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம் யார் பயன்படுத்துவது? இது தொடர்பான மாணவருக்கு தெளிவில்லை. ஆகவே இந்த பகுதியை நான் தெளிவாக இந்த முக்கோணத்தினூடாக விளக்கம் தாரேன். இது மிக முக்கியமான ஒரு பகுதி, மாணவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். முகாமை மட்டம் பிரதான பகுதி இதுதான்.
தந்திரோபாய மட்டம், ஸ்ட்ராட்டஜிக்கல் லெவல். அதுக்கு பிறகு மேனேஜ்மெண்ட் லெவல், முகாமைத்துவ மட்டம். அதுக்கு பிறகு நாலேஜ் லெவல், நாங்கள் குறிப்பிடுற அறிவு மட்டம். இறுதியாக ஆபரேஷன் லெவல், இது செயற்பாட்டு மட்டம். வணிக முகாமைத்துவத்தில் மட்டங்கள் 3 தானே. மேல்மட்ட முகாமை, மத்திய மட்ட முகாமை, முதல் வரிசை முகாமை. மேல்மட்ட முகாமை ஸ்ட்ராட்டஜிக்கல் லெவல், மாற்றம் இல்லை. மேனேஜ்மெண்ட் லெவல் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கின்றதான மத்திய மட்ட முகாமை. இந்த 2 பகுதியும், அறிவு மட்டமும் செயற்பாட்டு மட்டமும் முகாமைத்துவத்தில் இருக்கின்றதான முதல் வரிசைக்கு சொந்தமானது. தந்திரோபாய மட்டத்தில் காணப்படுகின்ற முகாமையாளர்கள் அல்லது அதிகாரிகள் யாரென்று கேட்டால், தந்திரோபாய மட்டத்தில் தான் நிறுவனத்தின் CEO, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், நிறைவேற்று பணிப்பாளர், டிரெக்டர், பணிப்பாளர்கள், அதே நேரத்தில் சேர்மன், மேலதிகாரிகள் காணப்படுற மட்டம்தான் மேல்மட்டம், தந்திரோபாய மட்டம். முகாமைத்துவ மட்டத்தில் நிதி முகாமையாளர், சந்தைப்படுத்தல் முகாமையாளர், ஆய்வு அபிவிருத்தி முகாமையாளர், மனிதவள முகாமையாளர் போன்ற முகாமையாளர் காணப்படுவது முகாமை மட்டத்தில். நிதி, சந்தைப்படுத்தல், மனிதவளம், ஆய்வு அபிவிருத்தி, செயற்பாட்டு முகாமையாளர்கள் காணப்படுகிறது முகாமைத்துவ மட்டத்தில். அறிவு மட்டத்தில் 2 விதமாக நாங்கள் அறிவு மட்டத்தை வகைப்படுத்துகிறோம். ஒன்று அறிவுசார் ஊழியர்கள், தரவுசார் ஊழியர்கள். அறிவுசார் ஊழியர் என்பது யார்? அதிகமான கல்வித்தகமையுள்ள ஊழியர்களை அறிவுசார் ஊழியர்கள் எனவும், அதிகமான கல்வி அறிவு பெறாத ஊழியர்களை தரவுசார் ஊழியர் எனவும் வகைப்படுத்த முடியும். உதாரணமாக கணக்காளர், பொறியியலாளர், விஞ்ஞானிகள் என்பவர் அறிவுசார் ஊழியராகவும், தரவு பதிப்பாளர்கள் அறிவுசாராத ஊழியராகவும் கருத முடியும். ரைட். இதில் அறிவு மட்டத்தில் கணக்காளர்கள், வழக்கறிஞர்கள், பொறியியலாளர்கள், விஞ்ஞானிகள் என்பவர் காணப்பட முடியும். அடுத்தது செயற்பாட்டு மட்டத்தில் வேலை பரிசோதகர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் காணப்பட முடியும். இது நாங்கள் ஏற்கனவே முகாமைத்துவத்தில் படித்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய பகுதி, இது மிட் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய பகுதி. இது 2, அதாவது அறிவு மட்டமும் செயற்பாட்டு மட்டமும் வணிக முகாமைத்துவத்தில் கதைச்ச ஃபர்ஸ்ட் லெவல் அல்லது முதல் வரிசை முகாமைத்துவத்துக்குரிய பகுதி. இனி விளங்குவோம். இதில் இலகுவான நடைய தந்திருக்கிறேன். எந்த மட்டத்துக்கு எந்த தகவல் பொருந்தது? ESS என்ன விளக்கம்? எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம், நிறைவேற்று உதவு முறை. யாருக்கு தேவை? தந்திரோபாய மட்டத்தில் தேவை. எவ்வாறான அதிகாரிக்கு தேவை? டாப் லெவலில் இருக்கின்ற CEO, ஜெனரல் மேனேஜர், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு தேவையானதான் ESS. ஆகவே தான் இந்த செயல்முறை ஒரு படத்தினூடாக விளக்கம் தருவதற்கு இந்த பகுதி மாணவருக்கு பொருத்தமுடையதாக அமையும் என்று விளங்குகிறது. மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவத்தில் இருக்கின்ற ஊழியர்களுக்கு MISம் DSSம் பொருந்தும். MIS என்பது என்ன? மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், முகாமைத்துவ தகவல் முறைமை. DSS டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், தீர்மான உதவு முறைமை. இங்கே சில முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். நிதி சார்ந்த தீர்மானம் எடுக்க வேண்டுமென்றால் நிதி முகாமையாளர், சந்தைப்படுத்தல் இலக்குகளை மாற்றியமைக்க வேண்டுமென்றால் சந்தைப்படுத்தல் முகாமையாளர், முகாமையாளருக்கு தேவையான தகவல். அடுத்த பகுதி நாலேஜ் லெவலில் OAS, ஆட்டோமேஷன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம், அலுவலக தன்னியக்க முறைமை. அடுத்தது நாலேஜ் ஒர்க் சிஸ்டம், அறிவு பணி முறைமை. இந்த 2 முறைமையும் அறிவு மட்ட ஊழியர்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஆபரேஷன் லெவல். ஆபரேஷன் லெவல் செயற்பாட்டு முறைக்கு தேவையானது TPS, டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். கொடுக்கல் வாங்கல் செயல்முறை, இதுகளை திருப்பி விளக்கந்தாரன் மிக முக்கியமான பகுதி. வணிக முகாமை தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவத்தில் TPS, கொடுக்கல் வாங்கல் செயல்முறைப்படுத்தல் முறைமை, அறிவு பணிமுறை, நாலேஜ் ஒர்க் சிஸ்டம், அலுவலக தன்னியக்க முறை OAS, முகாமைத்துவ தகவல் முறை MIS, தீர்மான உதவு முறை DSS, அதுக்கு பிறகு ESS, எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம். இனி இந்த பகுதியை மாணவர்கள் தெளிவாக குறித்து வைத்து கொள்ள வேண்டிய தேவையுள்ளது. இந்த படத்தின் உள்ள விவரங்கள் தெரிந்தாலே இந்த அளவின் அடிப்படையில், பயன்பாட்டு அடிப்படையிலும் தகவல் முறைமை இலகுவாக மாணவருக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி இப்படி ஒரு கேள்வி கேட்டால்,
நிறுவனத்தின் தரவு பதிவாளர்களுக்கு தேவையான தகவல் முறை எது என்றால் சிம்பிள் டிபிஎஸ் பொருந்தும். மாறாக தீர்மானம் மேற்கொள்ளுகின்ற உயர் அதிகாரிக்கு தேவையான தகவல் முறை எது ESS எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம். அல்லது நிதி முகாமையாளர் தீர்மானம் எடுக்க வேண்டுமாயின் எவ்வாறான தகவல் பொருந்தும் DSS MIS டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இனி தேர்ச்சி மட்டம் 17.5 முகாமைத்துவ தொழிற்பாட்டின் அடிப்படையில் தகவல் முறையை எவ்வாறு வகைப்படுத்தலாம். முகாமைத்துவ செயற்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்துவோம். அந்த இருக்கிற முகாமையாளருக்கு ஏற்றவாறு சந்தைப்படுத்தல் தகவல் முறைமை, நிதி மற்றும் கணக்கீட்டு உருவாக்கப்பட்ட தகவல் முறைமை, செயற்பாட்டு தகவல் முறைமை, மனிதவள தகவல் முறைமை, அங்கால ஆராய்ச்சி அபிவிருத்தி தகவல் முறைமை. இந்த 5 விடைகளும் பெற வேணுமெண்டா வினா முகாமைத்துவ செயற்பாட்டுக்கமைய தகவலை வகைப்படுத்தும் முறைமை சந்தைப்படுத்தல் தகவல் முறை. அப்படி என்றால் சந்தைப்படுத்தல் முகாமையாளர்கள் பயன்படுத்துவதற்கு தேவையான தகவல் சந்தைப்படுத்தல் தகவல் முறைமையாகும். இதில் என்னென்ன விடயம் உள்வாங்கப்பட்டிருக்கும்? இலக்கு சந்தை, இலக்கு வாடிக்கையாளர்கள், அது மாத்திரமில்லாமல் சந்தை துண்டமாக்கப்பட்ட விதங்கள் போன்ற பகுதிகள் சந்தைப்படுத்தல் தகவல் முறையில் உள்வாங்கப்படும். நிதி மற்றும் கணக்கீட்டுக்கான தகவல் முறையில் சம்பள பட்டியல் தயாரித்தல், கணக்கறிக்கைகள் தயாரிப்பதற்கு போன்ற பகுதிக்கு தேவையானது தான் நிதி மற்றும் கணக்கீட்டு தகவல் முறைமை. செயற்பாட்டு தகவல் முறையில் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையானது, அதாவது தேவையான மூலப்பொருளை பெற்றுக்கொள்வதற்கும் தளமைப்புகள் அமைத்துக்கொள்வதற்கும் எங்களுக்கு தெரியும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயல் அமைத்துவத்தில் இடம்பெறுகிற விடயங்கள். அதில் இருக்கிற பகுதி தான் அந்த இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் கணனி ஒருங்கிணைந்த செயல்முறை பகுதி இங்கே உருவாக்கப்படும். மனிதவள தகவல் முறையில் மனிதவளத்துக்கு எப்போது பயிற்சி அளிக்க வேணும், மனிதவளத்துக்கு எப்போது அபிவிருத்தி செய்ய வேணும், மனிதவளத்துக்கு யாருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டும் போன்ற பகுதிகள் மனிதவள தகவல் முறையினூடாக பெற்றுக்கொள்ளப்படும். ஆராய்ச்சி அபிவிருத்தி தகவல் முறைமை, சந்தை ஆராய்ச்சி இடம்பெறுகிறது, சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி இடம்பெறுகிறது, அந்த தகவல்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறது, அதுக்கு தேவையான தகவல்கள் இங்கே கதைக்க முடியும். இனி தேர்ச்சி மட்டம் 17.6 தகவல் தொழில்நுட்பத்தை கேட்டறிந்து அதன் அனுகூலங்களை வெளிப்படுத்துவர். அனுகூலங்களுக்கு வருவோம். தகவல் தொழில்நுட்பம் என்பது என்னென்று விளங்கிட்டு அதன் அனுகூலத்துக்கு போவோம். தொடர்பு உபகரணங்களையும் கணினி தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இடம்பெறுகின்ற குறியீடு, படங்கள், வரைவுகளூடான விடயங்கள் தகவல் தொழில்நுட்பம் என இலகுவாக குறிப்பிட முடியும். அதாவது இலத்திரனியல் உபகரணங்களையும் கணினியையும் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்ற தகவல் முறைமை இலகுவாக தகவல் தொழில்நுட்பம் என குறிப்பிட முடியும். தகவல் தொழில்நுட்பத்தில் துறைகளின் சேர்க்கைகள் பின்வருமாறு காட்ட முடியும். ஒன்று கணித்தல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டிங் சிஸ்டம், தொடர்பாடல் தொழில்நுட்பம் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தகவல் முகாமைத்துவ தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி என 3 பகுதிகள் இதில் உள்வாங்கப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பம் என்பது மாணவர்கள் தெளிவாக விளக்கம் கொண்டிருக்க வேண்டும். தொலைத்தொடர்பு உபகரணங்களையும், அதாவது இலத்திரனியல் உபகரணங்களையும் கணினி தொழில்நுட்பத்தையும் அடிப்படையாக கொண்டு பயன்படுத்தப்படும் தகவல் முறைமை தகவல் தொழில்நுட்பம் என இலகுவாக குறிப்பிட முடியும். இனி கணித்தல் தொழில்நுட்பத்துக்கு வருவோம். கணித்தல் தொழில்நுட்பம் என்பது என்ன? தகவல் முறையில் கணித்தல் தொழில்நுட்பம் என்பது கணினியினூடாக இடம்பெறுவதனால் இது கணித தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கால்குலேட்டிங் பகுதி இங்கே நடக்கும், கணித்தல் இடம்பெறும். எனவே தகவல் தொழில்நுட்பத்தை கற்கும் ஒருவர் நிச்சயமாக கணினி தொழில்நுட்பத்தையும் தெரிந்திருத்தல் வேண்டும். கால்குலேட்டிங் பார்ட் செய்யக்கூடியவர் நிச்சயமாக கம்ப்யூட்டிங் தெரிந்திருக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது கணினியின் ஊடாக. தொடர்பாடல் தொழில்நுட்பத்துக்கு வருவோம். ஒழுங்கமைக்கப்பட்ட தரவுகளை குறித்த தரப்பினரிடம் சென்றடைவதற்கு பயன்படுத்தப்படும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் இதுவாகும். இதில்
பல்வேறு முறைகளில் தயாரிக்கப்பட்ட தகவல்கள் புவியியல் காரணிகள் ஊடாக ஒப்படைக்கப்படுகிறது. இன்று கணினிமயப்படுத்தப்பட்டிருக்கிற போது எந்த ஒரு நாட்டில் இருக்கின்ற தகவலை மிக நுணுக்கமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக சர்வதேச ரீதியிலாக இடம்பெறுகின்ற தகவலை மிக நுணுக்கமாக மிக குறுகிய நேரத்தில் இலங்கையில் இருந்து கொண்டு எந்த பிரதேசத்திலிருந்து கொண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். கணினி என்ன செய்யப்படுகிறது, எடுக்கின்ற தகவல் சேட்டலைட் ஊடாக எங்கிருந்தும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்பாடல் தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ச்சி கண்டிருக்கு. இனி தகவல் முகாமைத்துவ தொழில்நுட்பம். நிறுவனம் ஒன்றில் காணப்படுகின்ற கணினி தொழில்நுட்ப தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படும். பயன்படுத்தும் தகவல் வளங்கள் வினைத்திறனாகவும் விளைத்திறன் கொண்டதாகவும் பயன்படுத்தும் செயல்முறை தகவல் முகாமைத்துவ தொழில்நுட்பம் என குறிப்பிட முடியும். திரும்பவும் குறிப்பிடுகிறேன். நிறுவனம் ஒன்றில் காணப்படுகின்ற கணினி தொழில்நுட்பம், தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்பவற்றை சிறப்பாக பயன்படுத்தி தகவல் வளங்களை வினைத்திறன் விளைத்திறன் கொண்டவையாக பயன்படுத்தும் செயல்முறை தகவல் முகாமைத்துவ தொழில்நுட்பம் என இலகுவாக குறிப்பிட முடியும். நிறுவனம் ஒன்றுக்கு எந்தளவு விருத்தியடைந்த கணினி தொடர்பாடல் வசதிகள் காணப்படினும் தகவல் தயாரித்தலும் பகிர்ந்து கொள்வதற்கும் அவற்றை விளைத்திறனாக பயன்படுத்துவதற்கும் ஒழுங்கமைப்பதற்கும் மற்றும் அவற்றை நிறுவனத்துக்கு பொருத்தமான வகையில் வழங்குவதற்கும் தேவைப்படுவது தகவல் முகாமைத்துவ தொழில்நுட்பம். கணினி தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான பகுதி இது. ஸோ இதுவரை படித்த பகுதியில் மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய பகுதியை நான் மீண்டும் நினைப்பூட்டுகின்றேன். தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவத்தில் மாணவர்கள் நிச்சயமாக மறக்க முடியாத அல்லது மறக்கக்கூடாத விடயத்தை ஆணித்தரமாக மீண்டுமாக இன்றைய தினத்தில் நினைப்பூட்டுகின்றேன். பல்வேறு அளவுகளின் அடிப்படையில் தகவலை வகைப்படுத்தல். மீண்டுமாக இந்த முக்கோண பகுதிக்கு வருகிறேன். இது மிக முக்கியமான பகுதி. இன்றைய பகுதியில் மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதி. தந்திரோபாய மட்டம் என்றால் என்ன, அம்மட்டத்தில் இருக்கின்ற முகாமையாளர்கள் யார், முகாமை மட்டம் என்பது என்ன, அதில் இருக்கின்ற முகாமையாளர்கள் யார், அறிவு மட்டம் என்பது என்ன, அதில் இருக்கும் முகாமையாளர்கள் யார், செயற்பாட்டு மட்டத்தில் காணப்படும் அதிகாரிகள் யார் என தெரிய வேண்டும். அது மாத்திரமில்லாமல் தந்திரோபாய மட்டத்துக்கு தேவையான தகவல் என்ன, முகாமை மட்டத்துக்கு தேவையான தகவல் என்ன, அதே நேரம் அறிவு மட்டத்துக்கு தேவையான தகவல் என்ன என்பதும் தெரிந்திருக்க வேணும். மிக முக்கியமாக செயற்பாட்டு மட்டத்துக்கு தேவையான தகவல் என்னென்று தெரிய வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ உதாரணமாக இந்த ஆப்ரேஷன் லெவலில் இருக்கிற ஆக்கள் பொதுவாக எங்களுக்கு தெரியும், அந்த காசாளர் போன்றவர்கள் அடிப்படையாக பெறுகின்ற தகவல்களை உடனடியாக பதிவு செய்வது டிபிஎஸ் ஊடாக. அதுதான் இந்த செயற்பாட்டு பகுதிக்குரியது. ரைட். அதே நேரம் சில பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்க வேண்டும். அப்படியான நேரத்தில் பயன்படுத்தப்படுவது OAS KWS என்ற பகுதி. அதேமாரி சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டும். சந்தைப்படுத்தல், நிதி மற்றும் மனிதவள ஆராய்ச்சி அபிவிருத்தி முகாமையாளர் சில டிசிஷன் மேக் பண்ண வேண்டியிருந்தால் அதுக்கு தேவையானது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமும் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டமும் தான். அதுக்கு அங்கால ஸ்ட்ராட்டஜிக்கல் லெவலுக்கு வருவோம். இது ESS எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம். 2019 ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் இந்த பகுதியை அடிப்படையாக கொண்டு வினா தொடுக்கப்பட்டது. மாணவர்கள் பார்த்திருப்பீர்கள். கலைத்திட்டம் 2016 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 2019 ஆண்டு அதன் பரீட்சை இடம்பெற்றது, முதலாவது பரீட்சை. அந்த பரீட்சையில் இந்த பகுதியை உள்ளடக்கி வினா தொடுக்கப்பட்டது. இந்த பகுதியில் ஆன்சர்ஸ் எதிர்பார்த்து கொண்டு. ஸோ ஆகவே தான் நான் திரும்ப இந்த பகுதியை கதைக்கிறேன். என்னென்னா இந்த பகுதி மாணவர் கிளியராக இருந்தால் மட்டும்தான் அங்கால தகவல் தொழில்நுட்ப பகுதிக்கு நாங்கள் விரைவாக செல்ல முடியும். ஸோ தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவத்தின் மிக முக்கியமான பகுதி இதுவாக காணப்படுகிறது. இனி நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கின்ற அனுகூலங்கள் மிக முக்கியமான பகுதி. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் அனுகூலங்கள் என்ன? மிக சரியான தீர்மானம் எடுப்பதற்கு இலகுவாக இருத்தல். மிக சரியான தீர்மானம் எடுப்பதற்கு தகவல் தொழில்நுட்பம் எங்களுக்கு வழிவகுக்கும். நடவடிக்கைகளில் ஏற்படும் தவறுகளை குறைப்பதற்கு
தவறுகள் நிகழ்ந்தால் உடனடியாக நாங்கள் அதை திருத்துவதற்கு தகவல் தொழில்நுட்பம் முக்கியம். செயல்முறைகளை வினைத்திறன் கொண்டவையாக மாற்றி அமைப்பதற்கு தகவல் தொழில்நுட்பம் முக்கியமாக இருக்கும். அதாவது எந்த ஒரு செயல்முறையும் முக்கியத்துவம் பெறக்கூடிய வகையில் தகவல் மாற்றி அமைக்கலாம். அதாவது கணினி தொழில்நுட்பமும் இலத்திரனியல் தொழில்நுட்பமும் இணைந்து செயற்படும் போது தரவுகளை பெற்றுக்கொண்டு மிக விரைவாக அதுகளை வகைப்படுத்தி தெரிவு செய்து கணித்து பொழிப்பாக்கத்துக்கு உட்படுத்தி நாங்கள் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். வெளியீடுகளின் தரம் உயர்வடையும். குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டை கொடுக்கலாம். ஆரம்ப காலத்தில் மாதிரி கடதாசி வேலைகளை குறைத்து கணினியில் மிகவும் தெளிவாகவும் கவர்ச்சிகரமாகவும் தகவலை வழங்க முடியும். தகவலுக்குரிய பாரிய களஞ்சிய இடவசதி காணப்படல். இப்போ மாணவர்கள் தங்களுடைய தகவல் எல்லாமே சிம் கார்டு ஊடாக அல்லது மெமரி சிம் ஊடாக சேகரித்து வைக்கிறீர்கள். அதை விட மிகப்பெரிய தகவலை சில நேரம் சிம் கார்டு உடைஞ்சு போனால் தகவல் அழிஞ்சிடும். ஸோ சமகாலத்தில் கூகுள் குரோம் ஊடாக அல்லது நாங்கள் தகவலை இணையத்திலேயே சேகரித்து வைக்கலாம். அதில் பகுதிகளை நாங்கள் என்ன செய்யலாம், சில நேரத்தில் ஃப்ரீ ஸ்டோரேஜ் எடுக்கலாம். தேவையென்றால் நாங்கள் கட்டணத்தை செலுத்தி ஆன்லைன் ஊடாக அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுக்கு தேவையான தகவல் என்ன செய்யலாம், இணையத்தில் சேகரித்து வைக்கலாம். உதாரணமாக உங்களுடைய சில படங்கள், ஃபோட்டோஸை, இமேஜஸை நீங்கள் என்ன செய்யலாம், நெட்டில் சேகரித்து வச்சுருக்கலாம். பாதுகாப்பாக பாஸ்வேர்ட் கொடுத்து வச்சுருக்கலாம். தேவையான நேரம் பெற்றுக்கொள்ள முடியும். வீட்டில் இருந்தால் நனைஞ்சு அழிந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கும். ஆனால் இப்படியான ஸ்டோரேஜ், மிகப்பெரிய ஸ்டோரேஜும் காணப்படுகிறது. ஸ்டோரேஜ் அதிகம் தேவைப்படும் போது கட்டணம் செலுத்த வேண்டி வரும். அடுத்தது செயல்முறைகளுக்கான கிரயம் குறைவாக இருக்கும். அதிக செலவு தேவையில்லை. மிக குறைந்த கிரயத்தில் சமகாலத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும். போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு முடியுமாக இருத்தல். தகவல் தொழில்நுட்பம் விரிவாக்கம் அடைந்தபடியினால தான் இன்றைக்கு மாணவர்கள் வீட்டிலிருந்தவாறு என்ன செய்யலாம், வெளியில் செல்லாமல் தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் மட்டும் இல்லாமல் ஏனைய பாடங்களும் கற்கக்கூடியதாக இருக்குது. இதுவும் தகவல் தொழில்நுட்பத்தின் ஒரு அனுகூலம்தான். கிரயம் இல்லை, குறைவு. போட்டியை இலகுவாக எதிர்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்பாடல் செயல்முறைகளை இலகுபடுத்தும். தொடர்பாடல் செயல்முறை இலகுபடுத்துவதற்கு தொடர்பாடல் செயல்முறை எவ்வாறு அமையும், தகவல் வழங்குபவர், அனுப்புபவர், செய்தி, ஊடகம், பெறுபவர், துளங்கள், மீள வலியுறுத்தல் அல்லது பின்னூட்டல். ஸோ இந்த செயல்முறை இலகுபடுத்துவது தகவல் தொழில்நுட்ப செயல்முறை, தகவல் தொழில்நுட்ப முறைமை. நுகர்வோருக்கு அல்லது சேவை வழங்குனருடன் இலகுவாக தொடர்பு கொள்ள முடியுமாக இருத்தல். ஜிஎஸ்எம் வலையமைப்பு சேவை வழங்குவோராக இருக்கலாம் அல்லது எங்களுடைய நுகர்வோராக இருக்கலாம். அவர்களுடன் நாங்கள் மிகவும் நெருக்கமான தொடர்புகளை பேணுவதற்கு தகவல் தொழில்நுட்பம் துணை புரியும். வாடிக்கையாளரின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை ஒரு நிறுவனத்துக்கு இருக்கு. ஸோ கஸ்டமர் கேருக்கென்ற ஒரு தொலைத்தொடர்பு நம்பரை கொடுத்து வாடிக்கையாளருக்கு குறிப்பிடுறது, உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய தகவலை அனுப்புங்க, எங்களுடைய உற்பத்தியின் தரம் எவ்வாறு அமைகிறது, நாங்கள் வழங்குகிற சேவை எவ்வாறு அமைகிறது, திருப்திகரமா திருப்தி இல்லையா, உங்களோட ஃபீட்பேக் அங்கே அனுப்புங்க. நிறுவனம் இந்த தரவுகளை மிகவும் இலகுவான முறையில் பெற்றுக்கொள்கிறது. சில நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளில் விளம்பரம் போடுவது இவ்வாறு தான். பொருள் தொடர்பான காட்சிப்படுத்தலை செய்து உங்களுக்கு தேவையான பொருளாக இருந்தால் மிஸ்கோல் விடுங்கள், நாங்கள் கால் பண்ணுறோம். ஸோ வாடிக்கையாளரை இலகுவாக கவர் பண்ணுறதுக்கு நிறுவனம் என்ன செய்து, மிஸ்கோல் விட்டாலே காணும், நிறுவனம் செலவு செய்து தாங்கள் ஃபோன் பண்ணி பொருளை வாடிக்கையாளனுக்கு விற்பனை செய்வதற்கான நுணுக்கங்கள் காணப்படுகிறது. எந்த இடத்திலிருந்து கொண்டும் இணையதளத்தினூடாக பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதான உலகமயமாக்கல் செயல்முறை காணப்படுகிறது. இது எல்லாத்துக்குமே இந்த நுகர்வோருடன் மிக நெருக்கமான தொடர்பு இருத்தல் வேண்டும். மக்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் வினைத்திறன் கூடிய சேவையை பெற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக் கொடுப்பதற்கும் தகவல் தொழில்நுட்பம் துணை புரியக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நவீன தெரிவுகளின் தோற்றம், விநியோகம் என்பன விரைவாக இடம்பெறுவதனால் மக்களின் விழிப்படைய செய்வதற்கு இலகுவாக அமைதல். உதாரணமாக கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகம், மேலும் அதிகமாக மக்கள் பாதிப்படையாமல் இருப்பதற்கு ஆக குறைந்தது 20 நேரம் எனில் சவட்காரம் போட்டு நீருடன் கையை சுத்திகரியுங்கள். உங்களுடைய கைகளை நேரடியாக வாய், கண், மூக்கு என்ற பகுதிகள் தொடாதிருங்கள். மாஸ்க் அணியுங்கள்.
சுத்தமாக இருங்கள், 1 மீட்டர் இடைவெளியை பேணுங்கள் போன்ற தகவல்களை வழங்குவதற்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் பயன்படுகிறது. அநேகமாக சமூக வலைத்தளங்கள், இணையதளம், அது மட்டும் இல்லாமல் தொலைத்தொடர்பு ஊடகங்கள், செவிப்புல கட்புல வானொலிகள், தொலைக்காட்சிகள், எஸ்எம்எஸ் ஊடாக கூட மக்களுக்கு தகவல் வழங்குவதற்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் முக்கியமானது. அதாவது மாற்றமடைகின்ற நேரங்களில் மக்களுக்கு உடனடியாக தகவல் வழங்கக்கூடியதாக அமையும். இன்றைய திகதியில் நாங்கள் தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் என்றால் என்ன, தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவத்தின் அடிப்படை கூறுகள், தகவல் தொழில்நுட்பத்தின் செயன்முறை, அது மட்டும் இல்லாமல் தகவல் முகாமைத்துவத்தை வாழ்க்கைப்படுத்தும் நியதிகள், அந்த முக்கோண பகுதி மிக முக்கியம், உங்களுடன் மனத்திரையில் உள்வாங்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். தகவல் முகாமையின் அனுகூலங்கள், நல்ல தகவல் அல்லது சிறந்த தகவலின் பண்புகள் என்ற விடயங்களில் இன்றைய தேதியில் நாங்கள் கதைத்தோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை கற்பிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். வீட்டிலிருந்து பாதுகாப்பாக இருங்கள், கல்வி சேவையை தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளுங்கள், விசேடமாக ஏனைய தரப்பினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், உறவுகளை வலுப்படுத்துங்கள், குடும்பத்துடன் இணைந்து கல்வி சேவையை பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு நன்றி. தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் மிக முக்கியமானது, மாணவர்கள் விளங்கியிருக்கும், இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியது. நீங்கள் தகவல் தொழில்நுட்ப பகுதி தெரிந்திருந்தால் அதிகமாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதி பொதுவாக வினா பத்திரத்தில் அந்த பகுதி 2 பகுதியில் வருவதாக இருந்தால் 7ஆம் 8ஆம் பெரிய வினாக்களில் வருவது கடந்த காலங்களில் கண்ட நிதர்சனம். அவை தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் பாடலக தெளிவாக தெரிந்த மாணவர்கள் அந்த 7வது அல்லது 8வது வினாவை செய்வதற்கு இலகுவாக அமையும். இந்த 17, 18 அடுத்த அலகு வணிக திட்டமண்ட பகுதியும் அநேகமாக இறுதி பகுதிக்கு உரியது. இலகுவாக புள்ளி பெறக்கூடிய பகுதி தான் இது. ஸோ இந்த பாடவிதானத்தை தெரிவு செய்திருந்தால் அல்லது இந்த 7வது 8வது கேள்வியை தெரிவு செய்கிற மாணவர்கள் இலகுவாக வினாவை அணுக வேண்டுமென்றால் இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. அது மாத்திரமில்லை, எங்களோட வினாத்தாளில் எம்சிக்யூ பகுதியும் ஸ்ட்ரக்சர் பகுதிகளையும் மிக முக்கியமாக இந்த பகுதிகள் டச் பண்ணிட்டு போகிறது இலகுவாக இருக்கும். மிக நுணுக்கமாக படியுங்கள், வீட்டிலிருந்து கல்லுங்கள். மிகுதி விடயங்களை எதிர்வரும் வகுப்பில் நாங்கள் கற்போம். பொறுமையாக இருந்து செவிமடுத்த பார்த்து கொண்டிருந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.